ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி வணக்கம். விவரங்கள் என்ன ரகுபதி? சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாளை நடக்க இருந்த வழக்கு விசாரணை நேரில் ஆஜராக இருந்த நிலையில் இன்று பிற்பகலில் மதிய உணவு உண்ட பின் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. சிறை மருத்துவர்கள் செந்தில் பாலாஜிக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் அவசர சிகிச்சைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரிசோதனை மருத்துவரால் மேல் சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அதுக்கு பின்னர் சிகிச்சைக்கு பின்னர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது இதயவியல் கார்டியாலஜி எனப்படும் பிரிவில் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது நெஞ்சுவலி ஏற்பட்டு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கார்டியாலஜி பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள அவருக்கு இதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பது குறித்தான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இருக்குது. அதாவது இதய செயலிழப்பு, இதய அடைப்புதல் நோய்கள், இதய மின் ஒன்றியல்கள் போன்ற இதயம் தொடர்பான கல்வியியல் பயிற்சியும் கீழ் செய்யப்பட்டு வருகிறது. பிரிவில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து மேலும் சிகிச்சை பிரிவில் தற்போது இருந்து வருகிறார். எனவே முன்னாள் மருத்துவர் செந்தில் பாலாஜி மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதால் மருத்துவர்கள் இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் தற்போது மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஐசியூ பிரிவில் தீவிர சிகிச்சையில் செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார். ஏற்கனவே இதயத்திற்கு செல்லும் ரத்த நாளங்களில் அடைப்பு இருந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனால் மீண்டும் மூச்சு விடுவதில் வெகு சிரமம் இருப்பதாகவும், அது நாளை இதய அறிவியல் மூத்த மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பிறகு பரிசோதனை செய்யப்பட்டு தொடர்ந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று நாளை காலை பரிசோதனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பிறகே அவருக்கு சிகிச்சை என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் முடிவு செய்ய உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது.